ஒரு பனை ஒரு சூழியல்ல ஒரு சூழற் தொகுதியா செயல்படுது. விலங்குகளுக்கு, பறவைகளுக்கு, நுண்ணுயிரிகளுக்கு, மனிதர்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அது ஒரு சூழியற் தொகுதியா செயல்படுது. அப்ப இந்த சூழியல்ல பனையினுடைய பங்கை நம்ம மறுக்க இயலாது. அதை நம்ம உயரத்தில் இருந்து பார்க்கணும். நிலைத்து நீடித்த பொருளாதாரத்துக்கு பனை ஒரு சிறந்த கருவி. பனையை நான் எப்போதும் எப்படி பார்க்கிறேன்னா, வளம் கூட்டும் வளர்ச்சிக்கான ஒரு பெரிய கருவியை அதை பார்க்கிறேன். வடகிழக்கு பகுதிகளில் பல இடங்கள்ல நம்ம பனை சார்ந்தும் கடல் சார்ந்தும் சூழிய சுற்றுலா பகுதிகளை உருவாக்கணும்னா அது நம்முடைய பொருளாதார தேவையும் நிறைவேற்றும், சூழியல் தேவையும் நிறைவேற்றும். ஏன்னா இன்னைக்கு நமக்கு மரங்கள் வெட்டப்படுது. அவ பனை மரத்தை பாதுகாப்பதற்கு இந்த சூழியல் சுற்றுலா ஒரு பகுதியா இருக்கும். பனை மரத்தை பாவிக்கிறதுக்கு, பொருட்களா பாவிக்கிறதுக்கு அது கொடுத்துக்கிட்டே இருக்கும் நமக்கு. அதன் மூலமா ஒரு கம்யூனிட்டி பில்டிங் உருவாகுது. மக்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை வரும். வெளிநாட்டுக்காரங்களுக்கு இங்க பார்க்கும்போது நம்ம பண்பாட்டை அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அதன் மூலமா நமக்கு பொருளாதார நிறைவும் ஏற்படும், சூழியல் மேம்பாடும் ஏற்படும்.